Hi friends, welcome back to our channel. சூப்பரான டேஸ்டான பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாம். அதுக்கு நான் ஒரு பேக்கெட் பன்னீர் எடுத்து வச்சிருக்கேன். மசாலா வதக்கி ருப்ப தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். கடாயில் எண்ணெய் விட்டு பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு அனாசி பூ சேர்த்து 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சது சேர்த்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்றது உங்களுக்கு பச்சை மிளகாய் வேணான்னா காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டு 3 பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 4லேருந்து 5 முந்திரி சேர்த்து அதையும் வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதும் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், கரம் மசாலா, சாட் மசாலா, உப்பு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக ருப்பி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே கடாயில் எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு ருப்புனதை சேர்த்து தண்ணி விட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ பச்சை வாசனை போக 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொச்சதும் கொத்தமல்லி சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்குள்ளே வெந்துடும். சூப்பரான டேஸ்டான பன்னீர் கிரேவி ரெடி. இப்போது சுட சுட பூரி செஞ்சு கப்பில் ஊற்றி தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஆல்.